கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் என்றைக்கெல்லாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்ப வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அன்றைக்கெல்லாம் நிச்சயமாக ஏதாயிலும் ஒரு சூழ்ச்சி நமக்கு வரும். நான் அடுத்த வாரத்திலேருந்து எப்படி ஆகிலும் என்ன டைம் ஆனாலும் பரவாயில்ல, சீக்கிரமாக தேவ சமூகத்திற்கு வந்துடணும். நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த வாரத்துலேருந்து நான் சீக்கிரமாக போயிடணும், எப்படியாவது ஆண்டவர் சமூகத்துக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னால் போயிடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, முதல் சீக்கிரமாக எழுந்துறதுக்கு வழியை பாரு அப்படின்னு. நாங்கள் பொசுன்னு போயிடணும். நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கும் பொழுது அதற்கு எதிர்மறையான ஒரு வார்த்தை வருகிறது என்று சொன்னால் அது நம்மை செய்வதற்கு தூண்டாது, அது நாம் செயல்படக்கூடாது என்பதற்கு தான் நம்மை தூண்டுதல் கொடுக்கும். நான் சொன்னேன், ஒரு சிலர் அப்படிப்பட்ட காரியங்களை ரொம்ப கிஃப்டட், அது ரொம்ப கிஃப்டட். அந்த நேரத்துக்கு அந்த எதிர்மறையான வார்த்தையை என்ன சொல்லணுன்றதை நம்ம கூட யோசிச்சிருக்க மாட்டோம். பிசாசு ஏதாவது தந்திரத்தை யோசித்து ஒருத்தர் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாலே நம்ம வீட்டிலே சொல்லிடுவாங்க. பிசாசை ஆச்சரியப்படுவான், நம்மளை காட்டிலும் நல்ல ஐடியா கொடுக்குறாங்கடா இவங்க அப்படின்ற மாதிரி. அதை காட்டிலும் ஆவியினுடைய உலகம், பிசாசுனுடைய உலகத்தை பார்க்கிலும் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்திலே தடைகள் அதிகமாய் தான் இருக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு நிகரற்ற ஒரு தேவனுடைய சமூகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் உங்களுக்கு எவைகள் தடைகளாக இருக்கிறதோ அந்த அடக்குமுறைகளை, தடைகளை இந்த மாதத்திலே கர்த்தர் தகர்த்து எறிய போகிறார்.